திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடகு வைத்த நகையை மீட்க முடியாத விரக்தியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் மருத்துவ செலவிற்காக தனியார் கடையில் அடகு வைக்கப்பட்ட 20 பவுண்ட் நகையை பணத்தை திருப்பி செலுத்த சென்ற போதும் உரிமையாளர் தர மறுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. நீடாமங்கலத்தைச் சேர்ந்த லதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத விரக்தியில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் திருவாரூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. 20 பவுன் 151 கிராம் 7 நோட்டீஸோட இருக்கு. நானும் 1,14,500 என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜிபே கட்டிட்டேன். 10,000 20,000 குழு வரலையும் 19,000 ஒரு நட கட்டியிருக்கேன். 2 10,000 கட்டியிருக்கேன். பாக்கி 3,250 ஒவ்வொரு டிவா கட்டியிருக்கேன். எல்லா ரெசிப்ட் இருக்கு. ஆனா எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு எங்களை ஏமாத்துறாங்க. தாலுகா ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எங்க பார்த்தாலும் சிஎம்க்கு வரல நான் போட்டுட்டேன். எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இன்னைக்கு நான் பெட்ரோலை ஊத்திட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசல்லே சாகணும்னு முடிவு பண்ணி எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க குடும்பத்தார் எல்லாருமே வந்துட்டோம். இதுக்கு உண்டான எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் போராடி பார்த்தேன். எனக்கு முடியல சார். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே பூச்சி விளாகம் சந்திப்பு பகுதியில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் அவர்களை காலி செய்யுமாறும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்து வரும் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சுமார் ஒரு 60 வருடத்திற்கு மேலாக இந்த மக்கள் அந்த இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல இந்த வயசானவங்க எல்லாம் ஆண்டாண்டு காலமா அங்கேயே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் மின்சார இணைப்புகள்லாம் இருக்கிறது. இந்த நிலையில நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கோன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் ஒரு 100 பேர் வந்து இன்னைக்கு இந்த குடியிருக்க மக்களுக்கு மாற்று ஏற்பாடும் இல்லை, அராஜகத்தை எப்படி கையில் எடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க போவாங்க? பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் அன்றாட 200 ரூபா 300 ரூபா வேலைக்கு போறாங்க. லேடிஸ் வெளியே போச்சோன்னா அரசாங்கம் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். அதையும் பண்ணாம இந்த மக்களை உடனே வெளியே போனா அவங்க ரோட்ல தான் உட்கார முடியும்.